بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. اللهم إنا نسألك علما نافعا. طيب أيها الأخوات، سندرس اليوم بإذن الله تعالى الدرس 33. ما زلنا في الوحدة الرابعة. ما هو عنوان الوحدة الرابعة؟ الحياة اليومية. في هذا الدرس قسمان: القسم الأول الأصوات، والقسم الثاني فهم المسموع. طيب இந்த பாடத்துல ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி அல் அஸ்வாத். அஸ்வாத் என்கிறது எங்களுக்கு தெரியும், அது عنصر من عناصر اللغة الثلاث. أحد عناصر اللغة الثلاث. عناصر اللغة மூணு இருக்குது, அதுல ஒன்றுதான் அல் அஸ்வாத். அடுத்த இரண்டு என்ன? முஃப்ரதாத். மூன்றாவது أحسنت. قواعد சொல்லும்போது قواعد النحو، قواعد الصرف، قواعد الإملاء. طيب فهم المسموع ங்கிறது அதுக்குரிய தத்ரீப் இதுல இந்த பாடத்தில் இரண்டாவது பகுதியில நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். طيب أولا الأصوات. طا. ஒவ்வொரு வஹ்தாவிலையும் நாங்க சில ஹர்ஃபுகளை எப்படி மொழியோணும், அதுக்குரிய சவுத் என்ன என்றதை படிக்கிறோம். அதே மாதிரி கிதாபா வரும் பொழுது, மஹாரத்துல் கிதாபா வரும் பொழுது எப்படி எழுதணும்ங்கிறதையும் படிக்கிறோம். இங்க நாம் இந்த தா எப்படி மொழிய வேண்டும்ங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். அதுல எங்களுக்கு தெரியும், தமிழ்ல நாங்க தானாண்டு தான் இரண்டுக்கும் சொல்லுவோம். தா அரபியில தோங்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் இடையில தமிழ்ல வித்தியாசப்படுத்த இயலாது. எழுதும் பொழுது தானா தான் எழுதுவோம். ஆனா அரபியில நாங்க சரியாக வாசிக்கணும். உதாரணமா தாரிக், இங்க முதலாவது தத்ரீபுல் அவ்வல் இஸ்தமி' வ அஇத். அதுல பாருங்க, முதலாவது கலிமா தாரிக். இப்ப தாரிக் அப்படிங்கிறத நீங்க தாரிக் என்று வாசிச்சால் கருத்து பிழையாகும். தாரிக் என்றால் தொரக்கலின் தொரக்கான தட்டினான் தொரக்கையோ துருக். சரியா? தாரிக் என்றால் தரக்க, காஃப் கடைசியில காஃப் வர்றது, முதலாவது ரெண்டு நுக்தா உள்ள தா வர்றது, அது தரக்க விட்டான். தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவன் என்ற அர்த்தம். தாரிக்கு ஸலா. தாரிக் என்றா தட்டக்கூடியது. வஸ்ஸமாஇ வத்தாரிக், ஒரு நட்சத்திரத்துக்கு தாரிக் பேர் இருக்குது தானே. طيب طارق. طه. طه. طه பாருங்க, طه இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன طهங்கிறது சூரா, அத்தியாயம். سورة حروف المقطعة. طيب حروف أحسنت. حروف مقطعة அதாவது குர்ஆனுடைய ஆரம்பத்துல, சில சூறாக்களுடைய ஆரம்பத்துல இந்த மாதிரி வரும். அலிஃப் லாம் மீம் தா சீன் ஹா மீம் தாஹா அலிஃப் லாம் மீம் ஸாத். இதெல்லாம் ஹுரூஃபுல் முகத்தஅ. அதுக்கு அர்த்தம் இருக்குதா? இல்ல, அதுக்கு அர்த்தம் இல்ல. அப்படி என்றால் அர்த்தம் இல்லாத ஒன்று அல்லாஹ் தஆலா என் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறான். அது அரபியர்களுடைய வழக்கமா இருக்கு. அரபி இலக்கியங்கள் எல்லாம், தலை சிறந்த இலக்கியங்கள்ல இந்த மாதிரி
யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குரான் வந்து எல்லா இலக்கியங்களுக்கும் சவால் விடக்கூடியதா இருக்கனால அதாவது அரபு இலக்கியங்கள்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்ட்டு அப்படி நான் கேள்விப்படல. அதாவது இந்த மாதிரி ஹுரூஃபுன் முகத்தா வரக்கூடிய இடங்களுக்கு பின்னாலே எல்லாமே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ طه ما أنزلنا عليك القرآن لتشقى. அதாவது குர்ஆனை பத்தி தான் இந்த ஹுரூஃப் முகத்தாவுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கும். இதுல இதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த குர்ஆன் இந்த ஹுரூஃபுல் முகத்தால இந்த ஹர்ஃபுகளால தான் உருவாகி இருக்குது. அலிஃப் லாம் மீம் தாஹா, அதாவது அரபு ஹர்ஃபுகளால தான், அரபு எழுத்துக்களால தான் இந்த குர்ஆன் உருவாகி இருக்குது. இது வந்து வேறொரு மொழி அல்ல, அரபு மொழி. அதுல இந்த ஹர்ஃபுகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது குர்ஆனுடைய சவாலை எடுத்து சொல்லக்கூடிய இன்னொரு வடிவம் தான் இந்த ஹுரூஃபுன் முகத்தா. நீங்க அரேபியர்களா இருக்கிறீங்க, அரபு மொழியில மிகவும் பாண்டித்தியம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, அரபியில இலக்கியவாதிகளாக இருக்கக்கூடிய அரேபியர்களே, உங்களுக்கு முடியுமாக இருந்தா நீங்க இதே மாதிரியாக உங்களுக்கு இதெல்லாம் இந்த ஹர்ஃப் எல்லாம் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹர்ஃப்ல இருந்தா நாங்கள் குர்ஆனையும் இறக்கி இருக்கிறோம். அதனால நீங்க முடியுமாக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, அல்லது இது மாதிரி 10 சூறாக்களோ ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா பொதுவாக சவால் விட்டு இருக்கிறான். அதே மாதிரியான ஒரு அவங்களுக்கு இந்த சவாலை உணர்த்துற விதமாகத்தான் ஹுரூஃபுன் முகத்தா வந்து அல்லாஹ் தஆலா சில சூறாக்களுடைய ஆரம்பத்துல பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு குர்ஆனை சொல்றதுக்கு காரணம், இங்க குர்ஆன் வந்து அரபு மொழியில இருக்குது. நீங்க அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவர்கள் உங்களாலே முடியுமா இருந்தால் இதை கொண்டு வாங்க. குர்ஆனுடைய அந்த தஹத்தி சவாலை எடுத்து சொல்லக்கூடியதாக தான் இந்த ஹுரூஃபுன் முகத்தா இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனா இதுக்கு ஹிக்மத் இருக்கு. இது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இது ஹுரூஃபுன் முகத்தா பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா சில பேர் வந்து தாஹா, யாசீன் அப்படியெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நபி அவர்களுடைய பேரு. தாஹா நபி பாட்டெல்லாம் இருக்குது. யாசீன் இது நபிகள் ஸல்லல்லாஹு அவருடைய பேர் அல்ல. ஆண்ல இருக்கக்கூடிய சில சூறாக்களுக்கும் ஆரம்பமாக சூறா ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி ஹுரூஃபுன் முகத்தா கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. இது நாங்க தஹான்னு வாசிக்கிறது இல்லை. தாஹா, ஃபாத்திமா, லத்தீஃபா. இது எப்படி வாசிக்கணும்? அல் ஃபதூரா, அல் ஃபுதூரா. ஃபுதூர் என்றால் என்ன? சாரி உஸ்தாத், மீனும் தெரியல. எப்படி ஃபுதூர் என்றேன் வாசிக்கணும்ன்றீங்க? அது கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு உஸ்தாத். அப்படிதான் ஓதுன மாதிரி இருக்கு. அது சத்தம் வாசிக்கணும். வுது, வது, ஃபுதூர், ஃபதூர், வுது, வது. வுது என்றால் என்ன? வது என்றால் என்ன? உதுனா உலு செய்யறது. வலு தெரியல. வது என்றால் உது செய்யக்கூடிய தண்ணீர். உது செய்யக்கூடிய தண்ணீருக்கு வது. طيب சஹூரா, சுஹூரா. طيب சஹூர் என்று சொல்றது வந்து என்ன? சஹர் சாப்பாடுக்கு நான் சஹூர் என்று சொல்லுவேன். சஹருடைய சாப்பாட்டுக்கு சஹூர். வது அப்படி என்றால் உது செய்யக்கூடிய தண்ணீர். அதே மாதிரி அல் ஃபதூர் என்றால் ஆரம்பமாக நாங்கள் உண்ணக்கூடிய உணவு. காலையில் எழும்பின உடனே ஆரம்பமாக ஒன்றால் நோன்பு பிடிச்சிட்டு நோன்பு திறக்கும் பொழுது நாங்கள் உண்ற அந்த உணவு, சாப்பிடாம இருந்துட்டு முதலாக உண்ற உணவுக்கு ஃபதூர். அப்போ சரியான சொல் வந்து ஃபதூர்.
الأطباق. الأطباق. طيب யார் வாசிக்க வரீங்க? யாஸ்மின் طيب ياسمين بشير ரைட். உத்தர முடியும் உத்தர வாசிங்க. طارق طه فاطمة لطيفة الفطور الأطباق. الفطور என்ன சொல்லணும்? فطور أستاذ فطور. طيب அடுத்த أحسنت. طارق طه فاطمة لطيفة الفطور الأطباق. طيب أحسنت بارك الله فيك. رجنا بني أستاذ. فيكما. طيب تفضلي. بسم الله الرحمن الرحيم. طارق طه فاطمة لطيفة الفطور الأطباق. طيب أحسنتم بارك الله فيكم جميعا. இப்ப பாருங்க. طيب تفضلي فريدة فاطمة. طارق طه فاطمة لطيفة الفطور الأطباق. طيب சில நேரம் நீங்க அரபு நாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஃபுதூர்னு சொல்லி பழகி இருக்கும். அது நடைமுறையில் அப்படி சொல்லுவாங்க. ஆனா சரியாக சொல்றது என்றால் சரியான சொல் ஃபதூர். طيب ننتقل الى التدريب الثاني. இல்ல முக்கியம் என்னன்னா தா அத நீங்க சரியாக மொழியிறது தான். இப்போ நான் இரண்டாவது தத்ரீபுக்கு போகலாம். இஸ்தமி வாஇத். இங்க தாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. طيب طاب تاب. இங்க தா அல்லது தா அவ்வலுல் கலிமாவுல வந்திருக்குது. طاب تاب. طلاق تلاق. طلاق تلاق. طل تل طل تل طل. شد பெட்டி புஸ்தகம். تامة. طيب அந்த ஹம்ஸ் வந்து சொல்லுங்க உஸ்தாத். طيب எப்படி வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அந்த ஒண்ணும் கேட்கல. அந்த அதுக்கப்புறம் கேட்கல உஸ்தாத். ஹம்சா طيب வந்து அதாவது طل طلاق அதான் طل. கேட்குது உஸ்தாத். طيب طل تل طل تل طا تا طامة تامة. طيب யார் வாசிக்க வரீங்க? நஸ்ரீன் பானு. நஸ்ரீன் அப்புறம் ஆயிஷா. طاب طاب طلاق طلاق طل طل تل طاء تاء طامة تامة. صدق بارك الله فيك. عائشة يا رسول. طيب طاب طلاق طلاق ظل ظل طاء تاء طامة تامة. طيب அதாவது குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும் இந்த சொற்கள் அதிகமான சொற்கள் வரும். இதுல பாருங்க தாப என்றதுக்கும் தாப என்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. யாரோ சொல்லி பார்க்கறாங்க மைக் போட்டுட்டு. طيب தாப அப்படின்னு சொன்னால் طيب அதாவது நல்லதாகி விட்டது. طاب ممشاكم. طيب தாப என்றால் தௌபா. தௌபா என்றால் என்ன? தாப மன்னிப்பு தேடுதல். மன்னிப்பு தேடுதல். தாபை
தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அது இது முதலாவதா இரண்டாவதா? இரண்டாவது. 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 சானி. طيب தாப இலைஹி அப்படின்னா தாப இலல்லாஹ், தாப முஹம்மதுன் இலல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்விடம் தௌபா செய்தான். தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனை மன்னித்தான். தாப இலைஹி என்றால் பாவ மன்னிப்பு தேடினான். தாப அலைஹி என்றால் பாவத்தை மன்னித்தான். அப்ப தாபனா சொல்ல மீள்றது. தாப இலைஹி, தாப இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்தான், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டான், பாவ மன்னிப்பு தேடினான். طيب طلاق, விவாகரத்து. எது இரண்டாவதா முதலாவதா? முதலாவதா இரண்டாவதா? முதலாவது. முதலாவது. தலாக். தலாக், இரண்டாவது தலாக் குர்ஆன்ல வருதா? வருது. யௌமத் தலாக், சந்திக்கக்கூடிய நாள். தலாக் மறுமை நாளுக்குரிய ஒரு பெயர், யௌமத் தலாக். طيب வேற யார் வாசிக்க வரீங்க? உஸ்தாத் விசாரிக்கப்படக்கூடிய நாள் என்னது உஸ்தாத்? தலாக், சந்திக்கக்கூடிய நாள், ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நாள். யௌமுத் தலாக் இரண்டாவது. الثاني. طيب من يقرأ؟ تفضلي. شاجبين. طاب. ساجب. تفضلي. யார் வாசிச்சீங்க? இப்ப அவங்க வாசிச்சு முடிங்க. طاب تاب طلاق طلاق طل تل طاء تاء طام طاء تاء طامة تامة. طيب அத நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தா உன்னு தான் அடிப்படையில் இருக்கும், தா அல்ல. அப்ப நாங்க அதை நிறுத்தும் பொழுது தா என்று நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. طيب احسنت بارك الله فيك. இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க எந்த பக்கத்தில் உள்ளது, அவ்வளா சானியா அப்படிங்கறத சொல்லுங்க. ஊலாவா சானியாவான்னு சொல்லுங்க. கலிமா முதலாவது கலிமாவா இரண்டாவது கலிமாவா? طيب تامة. ثاني. كلمة الثاني. الكلمة الثانية. أحسنتم. طيب طاب. كلمة الأولى. لا تمام. طيب ما شاء الله. طلاق. أولى. ثاني. طيب أولى. طلاق. طلاق. طابة. ஒரு ஊருக்கு பெயர். யாருடைய மைக்ல வச்சிருக்கேன்? அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. எந்த ஊருக்கு? طابة அந்த ஒரு ஊருக்கு பெயர் இருக்கு, ஒரு நகரத்துக்கு. طابة. طيبة. طيبة எந்த ஊருக்கு பேர்? மதீனாக்கு தைபா என்று பேர் இருக்கிற மாதிரி தாபான்னு பேர் இருக்கு. தாபா வ தைபா. طيب இப்ப நாங்க அடுத்த கலிமாக்களுக்கு வருவோம். طا الطاء او التاء في وسط الكلمة. கலிமா உடைய வசத்துல இருக்குது. أعطى أعتى أعطى أعتى. استطاب استتاب استطاب استتاب. أوطار أوتار أوطار أوتار. فطنة فتنة، فتحة لا سكون. فطنة فتنة فطنة فتنة. نطفة نطفة
நுத்ஃபா நுத்ஃபா. طيب துவா வந்து கல்கலாவுடைய எழுத்தும் தான். இல்ல சுக்குன் வரும் பொழுது நான் கல்கலாவும் செய்வோம். طيب இப்ப நான் சொல்லும் பொழுது ரைட் யார் சொல்ல வாரீங்க? முதல்ல அவர் சொல்லுங்க. ஆபிதா சொல்றேன் உஸ்தாத். ஆபிதா, யாஸ்மின் பானு, யாஸ்மின் பஷீர் இரண்டாவது, யாஸ்மின் பானு மூணாவது, சொல்லுங்க. ஜம்ரூத் நாலாவது. ரைட் போதும். கதவட சொல்லுங்க இப்ப. அர்தா அர்தா இஸ்ததாப் இஸ்ததாப் أوطار أوتار فطنة فتنة نطفة نطفة. أحسنت بارك الله فيك. جاسمين بشير. أعطى تفضلي. أعطى استطاب استتاب أوطار أوتار فتنة فتنة نطفة نطفة. طيب أحسنت بارك الله فيك. زمرد تفضلي. أعطى أعطى استطاب استطاب أوتار أوتار فتنة فتنة نطفة نطفة. طيب أحسنت بارك الله فيك. أعطى أعطى استطاب استتاب أوتار أوتار فتنة فتنة نطفة نطفة. أحسنت بارك الله فيك. பாருங்க இதுல ஃபித்னா ஃபித்னாண்டா என்ன அர்த்தம்? குழப்பம் 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 சோதனை குழப்பம் எல்லாம் அர்த்தத்துக்கு வரும். طيب அது முதலாவதா இரண்டாவதா? الكلمة الأولى والكلمة الثانية ثانية الثانية الثانية. طيب الكلمة الأولى என்ன அர்த்தம்؟ நிறுத்தி طيب புத்தி கூர்மை. أحسنت புத்தி கூர்மை. طيب استطاب استتاب பாருங்க முன்னால طاب تاب அதுல இருந்து வந்ததுதான் استطاب استتاب. அதாவது இஸ்திஃபாலி பாப் அலிஃபையும் சீனையும் தாவையும் முன்னால சேர்த்திருக்கிறான். இப்ப தாபேண்டா தௌபா செய்தான், இஸ்ததாபேண்டா தௌபா செய்யுமாறு வேண்டிக் கொண்டான். இன்னொருத்தர் சொல்ல நீ தௌபா செய் அப்படி என்று ஒருத்தர் இன்னொருத்தர் வேண்டிக் கொண்டாருண்டா என்ன சொல்லுவோம்? இஸ்ததாப. இங்க அர்த்தம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நான் உங்களுக்கு சில நேரம் நீங்க படிச்சிருப்பீங்க ஞாபகம் வர்றதுக்காக வேண்டி சொல்றேன். தொய்ப் இப்ப நான் சொல்லும் பொழுது எந்த பக்கத்துல அல் ஊலாவா அஸ்தானியாவான்னு நீங்க சொல்லணும். அஅதா ثاني ثاني. طيب نطفة أولى كلمة الأولى أولى. طيب ننتقل إلى المجموعة الثالثة. ننتقل إلى المجموعة الثالثة. طيب طاء في آخر الكلمة والتاء أيضا في آخر الكلمة. قناط قناة مط مت ماط مات يميط يميت قط قط. طيب قنوت قنوت النازلة هذا ما قنوت நான் சொல்லுவேன் தொழுகையில قنوت الوتر. இந்த قنوت அது முதலாவதா இரண்டாவதா? قناط كلمة الأولى الكلمة الثانية الكلمة الثانية القنوت ثانية. குனூத் ஓதுவோம், அதுக்கு அது வந்து இரண்டாவது. கனத்தா கனத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன், நபி அவர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள். அது இது இரண்டாவது வரக்கூடிய அந்த கலிமா தான் வரும். கனத்த கனத்த குனூத். முதலாவது குனூத் குர்ஆன்ல ரெண்டும் இருக்கு. கானிதன் கானிதன்
காணித்தண்டா நீண்ட நேரம் இபாதத்தில் இருக்கிற தொழிலில் ஈடுபடுறது, அதெல்லாம் கனத்தை தான். முதலாவது வந்து அதுவும் இருக்குது குர்ஆன்ல, குனூத். லா யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். எப்படி அடுத்து لا لا تقنطوا من رحمة من الله. رحمة الله. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க நிராசை அடையாதீர்கள். இங்க முதலாவது கனதோ என்ற நிராசை அடைகிறது. طيب. இப்ப நான் சொல்லும் பொழுது எந்த இதுல இருக்குதுன்னு சொல்லுங்க. அல் கலிமத்து ஊலாவா தானியாவான்னு சொல்லுங்க. மா தோ. أولى أولى كلمة الأولى. أولى طيب. قد قد أولى 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 قد ثاني ثانية. ثاني ثانية. الكلمة الثانية. أولى எப்படி சொல்லணும்? قط قط. قط طيب. யார் வாசிக்கிறீங்க? புரியாக்கள் فاضلة تفضلي. قنط قنت مت مت مات مات يميت يميت قط قط أحسنت بارك الله فيك. வேறு யாரு؟ مسكية تفضلي. قناة قناة مط مت مات مات يميت يميت قط قط طيب أحسنتم. பாருங்க மாத்த என்ற என்ன அர்த்தம்? இறந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச போன சொல் தானே. இறந்து போறது மவுத் தானே, அதான் மாத்த, இறந்து போனான் மாத்த. طيب. யுமீத்து என்றால் அப்ப அதுவும் அதோடைய முதாரியான செயல். மாத்தில இருந்து வந்ததா அகற்றுவதா உஸ்தாத்? இல்ல இல்ல, மாத்தையோட அந்த முதாரி கீழே கீழே இருக்கிறது. மாத்தேர முதாரி யுமீத்து, மாத்தேர முதாரி யமூத்து. மாத்தேர முதாரி அது வந்து யமூத்து. இறந்து மஜ்ஹூலான செயலா? இல்லை, இது வந்து அமாத்த யுமீத்து. அமாத்த யுமீத்து மரணிக்க செய்யறது. மாத்தண்டா ஒருத்தர் மரணிக்கிறது. யுமீத்துண்டா அல்லாஹ் இன்னொருத்தர் மரணிக்க செய்யறது. யுமீத்துல்லாஹ் யுஹ்யி வ யுமீத். நாங்க அல்லாஹ் என்ன சொல்றோம்? யுஹ்யி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், வ யுமீத் இன்னும் மரணிக்க செய்வான். மாத்தண்டா மரணித்தான், அமாத்தண்டா மரணிக்க செய்தான். طيب. அதை நீங்க சரஃபுல்லா இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்பீங்க. இப்ப நாங்க வருவோம் அடுத்து. நந்தகிலு இல தத்ரீப் الثالث. استمع واعد. இங்க குர்ஆன் ஆயத்துக்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆயத்து ஓதுங்க. யார் ஓதுவாரீங்க? ஆபிதா சொல்றேன் உஸ்தாத். ஆபிதா, ஜரீனா முதல். طيب. முதலாவது ஆபிதா, இரண்டாவது ஜரீனா, மூணாவது ஃபரீதா ஃபாத்திமா, அப்புறம் பாப்போம் அடுத்தது. நாலாவது உஸ்தாத் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். கேளுங்க. இந்த கிளாஸ் என் பொண்ணு அட்டெண்ட் பண்ணலாமா உஸ்தாத்? பண்ணலாம். எத்தனை வயசு? 14 15 வயசு. பிரச்சனை இல்லை, பண்ணலாம் தாராளமாக. ஓகே, போதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. والطيبات للطيبين والطيبون للطيبات. طيب. அஹ்சன்தி. அதாவது இல்ல தா 3 இடத்துல வந்து இருக்குது. 4 இடத்துல 4 இடங்கள்ல தா வந்து இருக்குது. அப்ப தா. طيب. இது சூரத்து நூருடைய ஆயத். சூரத்து நூர் முக்கியமான ஒரு சூரா. பொதுவாக ஒழுக்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு சூரா. طيب. الطيبات للطيبين والطيبون للطيبات. இதுக்குரிய அர்த்தம் சில நேரம் நீங்க படிச்சிருப்பீங்க, சூரத்து நூர் படிச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? الطيبات للطيبين. அதாவது நல்லவர்களுக்கு நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள். அதான். வத்தய்யிபாத். தய்யிபாத் என்ற நல்ல பெண்கள் என்ற அர்த்தம் எடுக்கலும், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்பாடுகள், அந்த அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு தரேன். அப்ப வத்தய்யிபாத்து நல்ல வார்த்தைகள், நல்லவங்க தான் பேசுவாங்க. நல்ல செயல்பாடுகள் நல்லவங்கள்ட்ட தான்
எதிர்பார்க்கலும். அதே மாதிரி வல் ஹபீஸூன வல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன், கெட்ட மோசமான செயல்பாடுகள் மோசமானவர்களிடமிருந்து தான் வெளிப்படும். அது அவங்களுக்கு தான் தகுதியானது. அதே மாதிரி நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு தகுதியானவர்கள், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு தகுதியானவர்கள். طيب அடுத்த ஆயத்தை யார் ஓதுறீங்க? أستاذ جارينا. تفضلي. والطور وكتاب مسطور. طيب احسنت بارك الله فيكما جميعا. طيب மூன்றாவது Bismillahirrahmanirrahim. Qul atiullaha wa rasula. قل أطيعوا الله والرسول. قل أطيعوا الله والرسول. طيب இந்த இடத்துல நாங்க அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது. அது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஆமா பிற காலத்துல லஃப்துல் ஜலாலாண்டு ஆட்கள் சொல்றாங்க. ரைட், அந்த லஃப்துல் ஜலாலா அல்லாஹ் என்ற அந்த கலிமா இஸ்முல்லா இதை நாங்க எப்படி மொழியணும்? தஃஹீமா தர்கீகா? தஃஹீம் என்றா வல்லினமா, தர்கீக் என்றா மெல்லினம். طيب இது தஃஹீம் இது தஃஹீம் தானே? ஏன் தஃஹீம்? அதுக்கு முன்னால தம்மா இருக்குது. அதுக்கு முன்னால தம்மா இருக்கிறதுனால தஃஹீம். தம்மா ஃபத்ஹா இருந்தா தஃஹீம், கஸ்ரா இருந்தால் தர்கீக். طيب அடுத்த ஆள் யாரு? அப்ப அதி என்று ஓதக்கூடாதுனாங்க அல்லாஹ வர்ரசூல். طيب அடுத்த ஆள் تفضل. والسماء والطارق وما أدراك ما الطارق. احسنتم. பாருங்க இந்த வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் இதெல்லாம் வாவ் வந்திருக்கு முன்னால, அதுக்கு பிறகு கஸ்ரா வந்திருக்குது. வகிதாபின் வாவ் வந்திருக்குது, ஜர் வந்திருக்குது, ஜர் வாவ் வந்திருக்கு, ஜர் வந்திருக்கு. வஸ்ஸமாஇ வத்தாரிக் வாவ் வந்திருக்குது, அந்த அடுத்ததுக்கு பிறகு வர கலிமாவுக்கு ஜர் வந்திருக்கு. அப்ப இது என்ன வாவாக இருக்கும்? சத்தியம் படிக்கல. ஹர்ஃபுல் ஜர் சத்தியத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. வாவுல் கஸம். இது வாவுல் கஸம், சத்தியம் செய்யறதுக்காக பயன்படுத்துற வாவுல் கஸம். இது ஒரு ஹர்ஃபு ஜர், இதுவும் ஒரு ஹர்ஃபு ஜர். அதுக்கு பின்னால வாரதுக்கு ஜர் செய்யும். طيب அதெல்லாம் பின்னால படிப்பீங்க, ஒரு ஞாபகம் ஊட்டலுக்கு மட்டும்தான். அடுத்த ஆயத்தை யார் ஓதுறீங்க? ஜாஸ்மின் பானு உஸ்தாத். ஜாஸ்மின் பானு. யார் பேர் சொன்னீங்க? அடுத்தது ஃபாசிலா. ஃபாசிலா. طيب இப்ப 3 பேர் சொல்லிரு. ரைட், முதல்ல சொன்னவங்க ஓதுங்க. كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة. طيب احسنت بارك الله فيك. அடுத்த ஃபாசிலா ஃபாதிலா. وأمطرنا عليهم مطرا فساء مطر المنذرين. طيب بارك الله فيك. وأمطرنا عليهم مطرا فساء مطر المنذرين. طيب أردال. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله. ألا بذكر الله تطمئن القلوب. أحسنت. அதாவது ஒரு ஆயத்துல இடையில எங்களுக்கு நிறுத்த வேண்டி வரும் பொழுது நாங்க அதை நிறுத்திட்டு என்ன செய்வோம், திரும்பவும் நிறுத்தின இடத்தை விடாம அது முன்னால் இருந்தே ஓதிட்டு இவங்க ஓதின மாதிரி ஓதுறதுதான் சரியானது. அப்ப நாங்க அலா பிதிக்ரில்லா அந்த இடத்துல நிறுத்தினால் திரும்பவும் நாங்க அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். الذين آمنوا وتطمئن
قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. طيب أردال زمرد تفضل. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له. طيب أحسنتم، بارك الله فيكم جميعا. ننتقل إلى القسم الثاني. இப்போ நான் ரெண்டாவது பகுதிக்கு போவோம். முதலாவது பகுதி இந்த பாடத்தில் நான் முடிச்சிட்டோம். அதான் அஸ்வாத். அஸ்வாத்ங்கிறது அனாசிருல் லுகால உண்டு. அதே மாதிரி இப்போ நான் படிக்க போகிறது ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூங்கிறது ஒரு மொழியுடைய ஃபஹ்முல் மஸ்மூக்கு இன்னொரு சொல் என்ன? ஃபஹ்முல் மஸ்மூ இஸ்திமா என்றால் செவிமடு. அதிலிருந்து வந்ததுதான் இஸ்திமா, செவிமடுத்தல். சரி, طيب இஸ்திமா. இஸ்திமாங்கிறது மஹாராத்துல் லுகா அல் அர்பா, 4 ஒரு மொழியுடைய ஸ்கில்ஸ், அதுல ஒன்றுதான் இஸ்திமா. அதுக்கு இன்னொரு சொல் தான் இந்த புத்தகத்துல பயன்படுத்தக்கூடிய சொல் ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்ம் என்றால் விளங்குதல், மஸ்மூ என்றால் செவிமடுக்கப்படுறது, சொல்லப்படுவதை செவிமடுக்கப்படுவதை புரிதல். طيب இது முக்கியமான ஒரு மஹாரா, ஒரு ஆற்றல். எங்களுக்கு இந்த புத்தகத்துல எங்களுக்கு தெரியும் 4 ஆற்றல்களுக்கும் எங்களுக்கு பயிற்சி தருவாங்க. என்னென்ன 4 ஆற்றல்? முதலாவது ஃபஹ்முல் மஸ்மூ அல் இஸ்திமா, இரண்டாவது அஸ்ஸானி அல் மஹாரத்து ثانية الكلام، المهارة الثالثة القراءة، المهارة الرابعة الكتابة. أحسنتم. التدريب الأول، استمع ثم ضع الرقم في المربع المناسب. استمع ثم ضع الرقم في المربع المناسب. مناسبان مربع لا சதுரத்துல பெட்டியில ரகம் போட சொல்றாங்க. இது طيب இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்க கேட்டுட்டு இருங்க. உங்களோட புத்தகத்துல நீங்க எழுதிக்கங்க. நான் திரும்பவும் கேட்கும் பொழுது சொல்லுங்க. வாஹித். அப்ப வாஹித் என்றால் நீங்க அந்த முரப்பால ரக்கம் வாஹித் இடணும். طيب واحد يقرأ القرآن في الغرفة. يقرأ القرآن في الغرفة. تذهب إلى المدرسة بالحافلة. تذهب إلى المدرسة بالحافلة. 3 تكنس غرفة الجلوس. تكنس غرفة الجلوس. 4 تستيقظ مبكرا. تستيقظ مبكرا. 5 يكنس غرفة الجلوس. يكنس غرفة الجلوس. 6 يستيقظ متأخرا. يستيقظ متأخرا. طيب الآن ندلنا இப்போது طيب الآن ننظر إلى أجوبتكم. طيب 1 جيم. 1 جيم. جيم. ما هي الجملة؟ يقرأ القرآن في الغرفة. يقرأ القرآن عند صلونا. يقرأ القرآن إيه القرآن صلونا. مفعول به. مفعول به. طيب يقرأ القرآن في الغرفة. طيب 2 باء. طيب ما هي الجملة؟ تذهب بالحافلة. تذهب إلى المدرسة بالحافلة.
ததுஹபு என்றால் என்ன அர்த்தம் இங்கு? ததுஹபுன அவள் ஒரு அவள் செல்கிறாள். அவள் சென்றாள். هي تذهب அப்படிதானே هي تذهب إلى المدرسة بالحافلة. طيب sisters. طيب நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசும் பொழுது வீட்டுல பேசுறேன்டா அல்லது கதைக்கிறேன்டால் நீங்க சொல்லி பாக்குறேன்டா மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்லலாம். எனக்கு பதில் சொல்லும் பொழுது மட்டும் மைக் போட்டுக்கோங்க. طيب ثلاثة ألف همزة طيب همزة. طيب ما هي الجملة؟ تكنس غرفة الجلوس تكنس غرفة الجلوس. طيب ஏன் அது ஹாவா இருக்க முடியாது? என்ன தக்னுஸ் இது பெண்பால் என்னால் இன்னொரு ஜும்ல இது என்ன சொன்னாங்க என்றால் தக்னுசு குர்ஃபத்தன் நௌம். ஹாவுக்கு என்ன சொன்னாங்க? யக்னுசு குர்ஃபத்தன் யக்னுசு. முஅன்னதாக இருந்தால் தக்னுசு அவள் கூட்டுகிறாள். ஹிய தக்னுசு ஹுவ யக்னுசு. طيب تكنس غرفة النوم يكنس غرفة الجلوس. طيب 4 واو دال دال. ما هي الجملة؟ تستيقظ مبكرا. طيب ஏன் வாவா இருக்கல அது? مؤخرا ஏன்னா அது வந்து சோம்பேறி அந்த 9 மணியா இருக்கு. ايوه احسنتم. 9 மணிக்கு நாங்க எப்படி சொல்லணும் அரபில? تسعة الساعة التاسعة. அதாவது ஆர்டினல் நம்பர் தான் சொல்லணும் நாங்க அரபுல. டைம் சொல்லும் பொழுது ஆர்டினல் நம்பர் அதாவது எப்படி சொல்லணும்? 9வது மணி அந்த மாதிரி தான் சொல்லுவோம் அரபுல. الساعة التاسعة. طيب الآن ننتقل إلى التدريب التالي. التدريب الثاني استمع ثم ضع الرقم في المربع المناسب. طيب أقرأ عليكم استمعوا جيدا. إذا حوار ما أدريكم. 1 ماذا تفعلين يوم العطلة؟ أغسل الملابس. وماذا تفعلين أنت؟ أغسل الأطباق. طيب 2 متى تذهب إلى البيت؟ أذهب في الساعة 4. சிஸ்டர் உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க சொல்லி பார்க்கறேன்னா மைக் ஆஃப் பண்ணிடுங்க. هل تذهب بالحافلة؟ نعم. هل تذهب بالحافلة؟ أذهب بالحافلة. பாத்தீங்களா மைக் போட்டு சொல்லி பார்க்கறான். طيب 3 متى تستيقظ يوم العطلة؟ أستيقظ مبكرا. ماذا تفعل في الصباح؟ أقرأ صحيفة. طيب 4 فنعلم 4 أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. طيب الآن أريد أجوبتكم. 1 ஜீம் என்ன சொல்ல வச்சு கண்டுபிடிச்சீங்க? أطباق. طيب
تفعلين. أحسنتم. تفعلين هذا ما يطبق. طيب الآن ما هو السؤال؟ إنك سكيلي كيتانا. ما هو السؤال الأول؟ ماذا ماذا تفعلين تفعلين يوم يوم العطلة. أحسنتم. يوم لا يوم لا. يوم لا نسولون ما يوم لا نسولون ما. يوم إن يوم لا نسولون. முதாஃபுக்கு அப்படி சட்டம் இருக்கா? தம்மா வரணும். இல்ல இல்ல ألف யௌமன் அப்படி சொல்லணும். யௌமன் தான் சொல்லணும். ஏன்? مفعول ஏன்னா மஃஊல் ஃபீஹி பண்ண போறீங்க. أحسنت بارك الله فيك. مفعول فيه. مفعول فيه அந்த ஒரு காலத்துல நடக்குது. ஒரு இடத்திலேயோ காலத்திலேயோ ஒரு செயல் நடக்கும் பொழுது அதுக்கு நாங்க நஸ்பு செய்வோம். அப்ப ماذا تفعلين يوم العطلة. ماذا تفعلين يوم العطلة. யாருடைய மைக்ல பிரச்சனையா இருக்கு. طيب ماذا تفعلين يوم العطلة. طيب என்ன ஜவாப் சொன்னாங்க? ما هو الجواب؟ أغسل الأطباق. أغسل الملابس. أغسل الملابس. والسؤال الثاني இரண்டாவது سؤال என்ன கேட்டாங்க? وماذا أيوة أحسنت. وماذا تفعلين أنت. وماذا تفعلين أنت. وماذا تفعلين أنت. அதுக்கு ஜவாப் தான் என்ன சொன்னாங்க? أنا أغسل الأطباق. أغسل الأطباق. طيب الثاني ما هو الجواب الثاني؟ باء. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? بالحافلة. حافل. طيب حافلة. لا. طيب ما هو السؤال؟ إن السؤال إنه كيف إنه؟ متى تذهب إلى المدرسة. أيوة. متى تذهب إلى البيت. متى تذهب إلى البيت. طيب جواب أن صنعنا أذهب الساعة الرابعة. أحسنت. أذهب الساعة الرابعة. أذهب في الساعة الرابعة. نصنن أرند ما يصلنا. أذهب في الساعة الرابعة. نصلنا في الساعة. في وند جرسين في الساعة الرابعة. في إلا ما نصلنا. إن هذا الكلام تقولي مفعول فيه ياه صلنا. யாருடைய மைக்ல எக்கோ எனக்கு கேக்குது. டிஸ்டர்ப் இருக்கு. மத்தவங்களுக்கு கேக்குதா? அதே கேக்குது உஸ்தாத். ஆமா அவங்க மைக்க ஆஃப் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். طيب اذهب في الساعة الرابعة ன்னு சொல்லலாம். اذهب الساعة الرابعة ன்னு சொல்லலாம். சரி. فيه இல்லாமல் ஆக்கினால் مفعول فيه. مفعول فيه. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? الساعة الرابعة. طيب இரண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க? ما هو السؤال الثاني. அதுலயே இரண்டாவது என்ன கேட்டாங்க? تذهب إلى تذهب بالحافلة. أحسنت. هل تذهب بالحافلة. هل تذهب بالحافلة. طيب ما هو الجواب؟ بالحافلة. بالحافلة أنا باي بس. نعم. طيب أذهب بالحافلة. نعم أذهب بالحافلة. بالحافلة. أذهب بالحافلة. இப்படி நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களோட பேச்சு திறமையும் என்ன செய்யும்? வளரும். நீங்க யோசனை பண்ணி ஜும்லா உங்களால சொல்ல முடியுமா இருக்கு. நான் திருப்பி கேட்கிறேன் அப்படின்னா அதன் மூலமாக உங்களோட பேச்சாற்றலை வளர்க்கறதுக்கு தான். طيب ننتقل إلى السؤال الثالث. ما هو الجواب السؤال الثالث؟ همزة. همزة. طيب ما هو السؤال؟ متى تستيقظ يوم العطلة. أحسنتم. متى تستيقظ يوم العطلة. الجواب إن بديل وندد أستيقظ مبكرا. أستيقظ مبكرا. طيب இரண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க? السؤال الثاني هل تنام الصباح.
ماذا تفعل في الصباح احسنتم ماذا تفعل இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலன்னா பிரச்சனை இல்லை ஆனா ஞாபகம் இருக்கிறன்னா நல்ல விஷயம் طيب ماذا تفعل في الصباح அதுக்குரிய ஜவாப் என்ன أقرأ صحيفة أو كتابا أقرأ صحيفة. صحيفة أقرأ صحيفة. طيب யாருடைய மைக்ல அந்த சவுண்ட் வருது அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. طيب அடுத்தது والجواب الرابع رقم 4 இது رقم 4 دال எப்படி கண்டுபிடிச்சீங்க يصلي مسجد. طيب ما هو السؤال أين يصلي أحسنت بارك الله فيك. أين تصلي الفجر؟ طيب الجواب إن جواب بديل أصلي الفجر في المسجد. أحسنتم أصلي الفجر في المسجد. والسؤال الثاني هل تنام بعد الصلاة؟ هل تنام بعد الصلاة؟ هل تنام بعد الصلاة؟ والجواب ما هو؟ لا بعد الصلاة. لا أنام بعد الصلاة. طيب أحسنتم بارك الله فيكم. الآن ننتقل إلى التدريب الثالث. استمع إلى الحوار ثم ضع علامة الصحيح في المربع المناسب. طيب இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்க 4 கேள்வி தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியிலையும் 3 விடைகள் தந்திருக்கிறாங்க ஜவாப். அதுல பொருத்தமான ஜவாபை நீங்க செலக்ட் பண்ணணும். طيب வாஹித் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வாசிப்பேன். அதுல பொருத்தமான அலிஃப் ஹம்சா பா ஜீம் தந்திருக்கிறாங்க. அதுல பொருத்தமானதை நீங்க செலக்ட் பண்ணணும். طيب இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. طيب استمعوا جيدا. 1 متى تستيقظ؟ أستيقظ الساعة 4 صباحا. السؤال الثاني ماذا تفعل في الصباح؟ أقرأ كتابا. السؤال الثالث متى تذهب إلى البيت؟ أذهب الساعة 10. السؤال الرابع ماذا تفعل يوم العطلة؟ أكوي الملابس. طيب أيها الأخوات انظروا أعطوا أجوبتكم. جوابها لتانا. طيب 1 السؤال الأول السؤال الأول باء. لماذا؟ إن أبدي باء تريسنية. متى تستيقظ؟ متى تستيقظ؟ أستيقظ الساعة 4. أحسنتم أستيقظ الساعة 4 صباحا. أستيقظ الساعة 4 صباحا. إيه الساعة نسولي ريكرم أستيقظ الساعة 4 نسولرم. அது مفعول فيه தானே مفعول فيه. அதுல தான் அந்த செயல் நடக்குது. இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஃபீய போட்டு சொல்லலாம். அஸ்தைகிது في الساعة 4 صباحا ன்னு சொல்லலாம். அப்ப நான் ஃபீய இல்லாமல் ஆக்கினோம்டா الساعة தான் சொல்லணும். أستيقظ الساعة 4 صباحا ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். طيب இரண்டாவது همزة. السؤال الثاني همزة. لماذا؟ كتاب. أقرأ الكتاب. ماذا تفعل في الصباح؟ أقرأ كتابا. كتاب أقرأ كتابا சொல்லணுமா கிதாபன்னு சொல்லணுமா? அதாவது கிதாபான்னு சொல்லணுமா?
كتابا اقرأوا كتابا ஏன் காரணம் அது நஸ்பு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அக்ரவு كتابا مفعول به مفعول به مفعول به طيب எதை அக்ரவு நான் வாசிக்கிறேன் எதை கிதாபை طيب كتابا السؤال الثالث ما هو الجواب جيم متى تذهب جيم إلى البيت எப்படி கண்டுபிடிச்சு احسنت متى تذهب الى البيت 11 عشرة சொல்லணும் ஆஷிராவா عاشرة ஆஷிரா என்ற நாங்க நேரம் சொல்லும் பொழுது அரபியில எப்படித்தான் சொல்லுவாங்க ஆஷிரா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் 10வது ஆர்டினல் நம்பர் طيب اذهب الساعة العاشرة اذهب في الساعة العاشرة னு சொல்லலாம் மைக் கடுமையா டிஸ்டர்ப் இருக்கு யாரோட மைக்னு தெரியல طيب اذهب الساعة العاشرة னு சொல்லலாம் اذهب في الساعة العاشرة சொல்லலாம் طيب நாலாவது السؤال الرابع ما هو الجواب جيم جيم எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க أكوي الملابس أكوي الملابس سؤال எப்படி இருந்தது يوم الوطلة ماذا تفعل يوم العطلة أكوي الملابس طيب இங்கட நேரம் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட என்றாலும் இன்னங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி இருக்குது அதை நாங்க முடிச்சிருவோம் அதோட இந்த பாடம் முடியும் طيب அதே மாதிரி தான் استمع إلى السؤال ثم ضع الرقم في المربع المناسب مناسب أنا مربع له الرقم إد طيب استمع سوي مد إلى السؤال كلمة ثم ضع الرقم في المربع المناسب طيب استمعوا جيدا أيها الأخوات السؤال الأول متى تستيقظ متى تستيقظ السؤال الثاني ماذا تفعلين السؤال الثالث أين تصلي الجمعة السؤال الرابع ماذا تشاهدين والسؤال الخامس متى تذهبين إلى المدرسة والسؤال السادس هل تذهبين بالحافلة هل تذهبين بالحافلة طيب السؤال الأول ما هي الصورة في السؤال الأول دال ما هو السؤال هل تذكرون السؤال سؤال جاكم ركضا أحسنتم بارك الله فيكم متى تستيقظ والسؤال الثاني ما هو ها طيب ما هو السؤال ماذا تفعلين طيب الصورة المناسبة ما هي الصورة المناسبة للسؤال الثالث واو ها طيب ما هو السؤال أين تصلي الجمعة أين تصلي الجمعة طيب والسؤال الرابع ما هو الجواب عن السؤال الرابع طيب تشاهدين ما هو السؤال ماذا تشاهدين ماذا تشاهدين طيب اين تشاهدين ان கேட்டாங்க முன்னஸா இருக்கிறதுனால துஷாஹிதீன் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது மாதா துஷாஹிதீன் மாதா தஃஅலீன் மாதா தأكلين மாதா تشربين متى تذهبين إلى أين تذهبين طيب الصورة السؤال الخامس
ما هو الجواب؟ جيم. جيم. هل وما هو السؤال؟ متى تذهب إلى البيت؟ متى أحسنتم. إلى المدرسة. طيب أحسنتم. متى تذهبين إلى المدرسة؟ متى تذهبين إلى المدرسة. طيب أنا أذكر مؤنث بنت، أنا متى تذهبين إلى المدرسة. طيب السؤال السادس، وما هو الجواب عن السؤال السادس؟ ما هي صورة المناسبة للسؤال السادس؟ همزة. طيب ما هو السؤال؟ هل تذهب بالحافلة؟ هل تذهب بالحافلة؟ بارك الله فيك. طيب انتهينا من هذا الدرس، إن شاء الله سنلتقي غدا. أي يوم غدا؟ نالك هنا غدا نالي غدا نالي سندرس غدا الدرس 34. أي يوم غدا؟ அப்படின்னா أي يوم எந்த நாள்? ஐயோ நீங்க படிச்சிருக்கீங்க which أي يوم غدا அப்படின்னா என்ன? நாளைக்கு எந்த நாள்? என்ன நாள்? يوم الخميس. أي يوم؟ يوم الخميس. طيب إن شاء الله سندرس ونلتقي غدا بإذن الله تعالى. ஏதாவது கேள்வி இருக்குதா? சொல்லுங்க. 23 இல்லையா? சொல்லுங்க. ஆமா உஸ்தாத். அதுல ஹல் தஸ்குனு ஃபி மக்கா லா அஸ்குனு ஃபில் மதீனா. மக்காவும் மதீனாவும் ஒண்ணுதானே உஸ்தாத்? இதுல மதீனால அல் போட்டிருக்கு, மக்கால அல் போடல. மக்கா போடலாமா? அதாவது மக்கா சொல்ற பெயர் சொல்லுக்கு அல் வராது, அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க மக்கா. மதீனா என்ற பெயர் அந்த சொல்லுக்கு அல் இருக்குது. அல் மதீனா. சில சொற்களுக்கு அல் இருக்கும், சிலதுக்கு அல் இருக்கு. அவங்க பேர் வைக்கும் பொழுது அல் வச்சிருந்தாங்கண்டா அதுக்கு அல் இருக்குது. இப்ப அர் ரியாத், ஜித்தாவுக்கு இல்ல, சும்மா ஜித்தா. அல் ஜித்தா இல்ல, சும்மா ஜித்தா தானே. அத்தம்மாம் சவுதி இருக்கிற ஒரு நகரம் அர் ரியாத். அத்தம்மாம், அல் மதீனா, இதெல்லாம் அல் இருக்குது. சில சிட்டிகளுக்கு அல் இருக்காது. ஜித்தா, மக்கா, அபுஹா, அத்தாயிஃபுக்கு அல் இருக்குது. அப்ப அல் இருக்கிறதுக்கு நாங்க அல் போடுவோம், இல்லாததுக்கு போட மாட்டோம். அது அதுக்கு வைக்கப்பட்ட பேர் அது. அது அந்த நக்கீரா அல் மகரிபா அது இந்த மக்காவும் மாரிஃபா தான். என்னடா அந்த இடத்துல மக்காங்கிறது மாரிஃபா. இந்த ஒரு இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா அது மாரிஃபா ஆயிடும் மொட்டோவா. அல் போடலாட்டியும் கூட மாரிஃபா தான். சுப்ஹானக அல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். உங்களுக்கு இகாமத் சொல்ல போகுது, அதனால நிறுத்துறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும்